எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் ஒரு அலையா விருந்தாளியா ஈஜிப்ட் போய் ட்ரம்ப் முன்னெடுத்த இந்த காசா பீஸ் டீல் அதில் ட்ரம்ப் அவர்களை மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளே கிடையாது, உலக அமைதிக்கு உங்களுடைய ஆயுள் அப்படின்றது ரொம்ப முக்கியம், நீங்கள் நீண்ட நெடுநாள் வாழணும், உங்களுடைய தலைமை பண்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்டை வாசித்து ஒரு நாட்டோடைய, அது என்னதான் ஒரு கேவலமான ஒரு நாடாக இருந்தாலும் அதற்கு ஒரு பிரதமர் அப்படின்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு ட்ரம்ப்பு காலில் விழுந்து ஒரு பெரிய ஒரு போற்றுதல் அங்கே செஞ்சதை நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான் அந்த சமயத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. இவங்க பேசிட்டு வர்றதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி அசீம் முனீரும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அசீம் முனீரும் ஷபாஸ் ஷெரீஃபும் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு ட்ரம்ப் வெளியில் சொன்னார், இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது பாகிஸ்தானுடைய முழு ஆதரவு, அதாவது இந்த 2 பேருடைய முழு ஆதரவு எங்களுக்கு இருக்குது, இதோடைய சாராம்சம் எல்லாமே முதல் நாள்லேருந்தே இவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்களே வளர்த்து விட்ட அந்த ஒரு விஷச்செடியாக இருந்த தெரிக்கி லபேக் பாகிஸ்தான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதில் 300 பேருக்கும் அதிகமான பேர் அவங்க கேடர்ஸ் துப்பாக்கி சூட்டில் பலியானாங்க. ஸோ ஹமாஸுக்கு ரொம்ப தெளிவான, ஹமாஸ் அப்படின்றத விட பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு முதுகில் ஒரு பெரிய ஒரு கத்திய சொருகுனா இந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இதோடு நிற்காது, இவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்திப்பில், அதாவது ட்ரம்ப்போடைய அந்த மீட்டிங்கில் ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பெஞ்சமின் நெத்தன்யாவும் ஷபாஸ் ஷெரீஃபும் கை கொடுக்குற மாதிரி. பாகிஸ்தான் வரலாற்றிலே இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. இஸ்ரேலை இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் அங்கீகரிக்கலை. இஸ்ரேலியர்களை, குறிப்பாக யூதர்களை உலகத்திலேயே மிக அதிகமான நபர்கள் எங்கே வெறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துருக்கி, 2வது பாகிஸ்தான். ஸோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய காம்ப்ரமைஸை பண்ணிட்டு இவங்களுக்கு தேவை அப்படின்றது வெறும் பணம் அப்படின்றது தான் அங்கே இஸ்லாமிய நாடோ சகோதரத்துவமோ இதெல்லாம் இவங்க வெளியில் பேசுகிறது பச்சை துரோகத்தை பாகிஸ்தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிஏஓடைய அந்த முன்னாள் அதிகாரி ஜான்சன் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஏற்கனவே நேற்று போட்டிருந்தோம், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அதில் அவர் சொன்னதே பர்வேஸ் முஷரஃப் போன்ற இந்த இராணுவ தளபதியில் விலைக்கு வாங்குறது ஈஸி, சிஏ ரொம்ப ஈஸியாக காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அசீம் முனீரும் இன்றைக்கி ஷபாஸ் ஷெரீஃபும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது சமீபத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு செய்திப்படி எடுத்தீங்க அப்படின்னா 20,000 வீரர்களை பாகிஸ்தான் பாலஸ்தீனுக்கு அனுப்புகிறாங்க, குறிப்பாக காசாக்கு அனுப்புகிறாங்க. இதை இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதில் 3 நாடுகள் பங்கு வகிக்கிறாங்க. அமெரிக்காவோடைய ட்ரம்ப்போடைய அந்த ஆர்டருக்கு இணங்க 3 நாட்கள் இதில் கூட்டாக ஒன்று சேர்றாங்க. முதல்ல துருக்கி, 2வது அசர்பைஜான், 3வது பாகிஸ்தான். துருக்கி கிட்ட இது பெரிய இராணுவம் இருக்குது, ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அனுப்புவாங்க. அசர்பைஜான் ஒரு சின்ன ஒரு இராணுவம், ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஸ்ட்ராங்கான நாடு அசர்பைஜான். 3வது பாகிஸ்தான். துருக்கி இஸ்ரேலோடைய அந்த நட்பு அப்படின்றது பிலோ த டேபிள், வெளியில் யாருக்கும் தெரியாது. வெளியில் எதிரிகளாக காமிச்சுக்கிட்டாலும் அண்டர் டேபிள் டீலிங் அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே உண்டு. 2வது மிக முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான். ஏன்னா அசர்பைஜான் துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு நேரடியாக ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நாடு, அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. 3வது ஜின்னாவுடைய இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்னு சொல்லக்கூடிய ஜின்னாவுடைய அடிக்கோடிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பியோர் இஸ்லாமிக் கண்ட்ரி, இது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா பாகிஸ்தான் முதல் நாடாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை உருவாக்குனதில் முதல் நாள்லேருந்தே இஸ்ரேலோடைய அந்த உருவாக்கத்தை அவங்க எதிர்த்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு இவங்க கிடைக்கக்கூடிய சில $1 மில்லியன் அவங்களுடைய இராணுவத்தையே அனுப்புகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 20,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள். இப்போது இந்த இடத்துல இந்த டீலை எங்கே பேசி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் முனீர் நேரடியாக இந்த டீலை பேசி முடிக்கிறான். கூட ஷபாஸ் ஷெரீஃபோ அவங்களோட கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது. இந்த டீலை யார்கிட்ட பேசி முடிக்கிறாங்கன்னா சிஏஏ மற்றும் மொசாட், 2 நாட்டோடைய மிக முக்கியமான உளவு அமைப்பு. அந்த அமைப்போட அசீம் முனீர் நேரடியான ஒரு ஒப்பந்தம் போட்டு அதன் பேரில் இப்போ பாகிஸ்தான் வீரர்கள்
நேரடியாக போய் அங்கே காசாவில் இறங்க போகிறாங்க. இனி பாலஸ்தீன மக்களை எப்படி இவங்க கொல்லுவாங்க காசுக்காக அப்படின்றத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டிங் அப்படின்றது தான் சர்ஃபேஸ் லெவலில் தெரியும். ஆனால் இப்போ நம்ம தெளிவாக பார்க்குறோம், இஸ்ரேல் நேரடியாக அவர்கள் வீரர்களை இனிமேல் அங்கே காசாக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. இப்போ ஹமாஸை வேறு இருக்கணும், இவங்களுடைய கூலி ஆட்கள் வேலையை பார்க்கணும், அடியால் வேலையை பார்க்கணும் அப்படின்ற போது இந்த மாதிரியான ஒரு ரோக் நேஷனுக்கு கொஞ்சம் காசை தூக்கி சில்லறை செதற விட்டால் இவங்க வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரத்துவம் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்றத இஸ்ரேல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாகிஸ்தான் கூட டெவலப் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோடைய செக்யூரிட்டி ஆப்ரேஷனில் பாகிஸ்தான் நேரடியாக இன்வால்வ் ஆகுறது உலக வரலாற்றிலே இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எஃப் அப்படின்றது இவங்க என்ன பெயிண்ட் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் வந்து உள்ளுக்குள்ளே என்ன பெயிண்ட் பண்ணுறாங்க அவங்க நாட்டுக்குள்ளே, அந்த மக்கள் ஏற்கனவே முட்டாள்கள் தான், அவங்கள இன்னும் முட்டாளாக்கிறதுக்கு நம்ம இராணுவத்தை அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை நம்ம காப்பாற்றுவோம்னு சொல்லி ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு இது விஷயம் புரியும். என்னென்னா இந்த துருப்புகளுக்கு பணம் கொடுக்கறது யார்? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். காசா மற்றும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேல், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பஃபர் ஜோன். ஒரு 1.5 மாதம் முன்னாடி நம்ம காசாக்கு நேரடியாகவே போயிருந்தோம். அந்த இதை நம்ம போட்டிருந்தோம், பார்ப்போம். காசா எல்லையில் போய் நின்றுருந்தோம். ஒரு 20 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு பஃபர் ஜோனை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. சில முக்கியமான இடங்களில் ஒரு சாலிடாக ஒரு 5 கிலோமீட்டர் பஃபர் ஜோன் இருக்குது. இப்போ அந்த பஃபர் ஜோனை தாண்டி இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ மார்க்கிங்கை, பில்லர் மார்க்கிங்கை இப்போ இஸ்ரேல் கட்டிட்டு வராங்க வேகமாக. அப்போ அதுக்குள்ளே வந்தாங்கன்னா யாராவது காசாக்குள்ளேருந்து இந்த பக்கம் மீண்டும் ஒரு அக்டோபர் 7 போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க அவங்கள வந்து துப்பாக்கியில் சுடுவாங்க. அவங்கள வந்து சுட்டு வீழ்த்துறதுக்கான ஒரு முடிவை இஸ்ரேல் எடுத்திருக்கு இவங்க அமைதி ஒப்பந்தம் படி. அதே சமயம் அந்த பஃபர் ஜோனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய டெரிட்டரியில் லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது பேசிக்காக ஹமாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்போ 3 நாட்டோடைய படைகள், அசர்பைஜான், துருக்கி மற்றும் பாகிஸ்தான். இதில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் துருப்புகள் யார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இவங்க $1000-1500 தங்களோட வீரர்களை விற்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் கிடையாது. நல்லா கவனிங்க, இவங்க இப்போ படம் காமிக்கிறது என்னென்னா ஐநாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மாதிரி இது செயல்படும் கிடையவே கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப தெளிவான ஒரு இராணுவ நடவடிக்கை. இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ வீரர்களை இதுக்கு மேலே இழக்க விரும்பலை. ஸோ இனி ஹமாஸை தீர்த்து கட்டக்கூடிய வேலையை இந்த 3 நாட்டுடைய இராணுவங்கள் வந்து கையெடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஹமாஸோடைய ஆர்மமெண்ட் அப்படின்றதா இந்த இது நல்லா கேளுங்க. ஹமாஸோடைய ஆயுதங்கள் கைவிடுறது அப்படின்ற போது, கைவிடலும் போது நீ என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வி எழுது. கைவிடலை அப்படின்ற போது அவங்கள காலி பண்ணணும். ஸோ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை இப்போ பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் வந்து எடுத்திருக்கான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்எஃப்ல பாகிஸ்தானுடைய துருப்புகள் இருக்குது அப்படின்றது ட்ரம்ப்போடைய அந்த 20 பாயிண்ட் பிளான் அப்படின்றத இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டியில். அதில் ஏற்கனவே இருந்திருக்கு. அதை பற்றி பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் யாருமே பேசவே இல்லை. அந்த ஒப்பந்தத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது அமெரிக்கா போட்டதுன்னு இவங்க கதை விட்டுட்டு இன்றைக்கி அந்த ஒப்பந்தத்தில் இருக்கப்படி இவங்க துருப்புகளையும் அனுப்புகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்தோனேஷியா போன்ற நாடுகள் இது ஒரேடியாக இஸ்ரேலோட ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் மாதிரி அந்த தோரணைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் கொஞ்சம் பேர், ஒரு 500-600 பேர் வரைக்கும் அவங்க இராணுவத்திலேருந்து அனுப்புகிறாங்க. இப்போது இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது கத்தாரோடைய நேரடி எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடியது. ஏன்னா கத்தார் இல்லாமல், சவுதி இல்லாமல், யுஏஇ இல்லாமல் நேரடியாக ட்ரம்ப் இப்போ அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக இது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதை வந்து நெருடலை வந்து கொடுக்குது. அவங்க ஏரியாவில் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை அவங்க விரும்பலை. துருக்கிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க துருப்புகள் இருக்கிறது ஓகே, ஆனால் பாகிஸ்தான் துருப்புகள் வந்து வரக்கூடாது. துருக்கியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு, தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த சித்தாந்தத்தைப்படி பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வந்து அவங்க மனுஷங்களாகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. துருக்கியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, அங்கே இருக்க வெளியிலேருந்து வரக்கூடிய பாகிஸ்தானியர்களை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் நரேட்டிவில் இந்த பர்டிகுலர் இன்புட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஹமாஸோடைய ஸ்ட்ரெயிட்டவே
சில ஓசன் நியூஸை நம்ம பார்க்குறோன்ற போது கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க பாலஸ்தீனியர்கள் பாகிஸ்தான் மேலே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு துரோகமாகவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல தெரிக்கி லெபேக் பாகிஸ்தான்ற அந்த அமைப்பை ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி தான் தடை செஞ்சாங்க. ஏன்னா இந்த அறிவிப்பு வந்த பிறகு பாகிஸ்தானில் ரத்த கலவரம் அப்படின்றது நடக்கும்ன்றது இவங்க நல்லாவே தெரியும். தெரிக்கி லெபேக் பாகிஸ்தானை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலைவர்களை தட்டி தூக்குறதுக்கான கான்ட்ராக்டையுமே ஐஎஸ்ஐயோடைய சில முக்கியமான பயங்கரவாத அமைப்புகள் கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை. ஆனால் வெளியில் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா மதம் சித்தாந்தம் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரீலை எக்ஸ்ட்ரா போட்டு இவங்க விட்டுட்டு இருப்பாங்க. காசுக்காக கான்ட்ராக்ட் கில்லிங் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். அதுதான் அதோடைய இராணுவம் அப்படின்றதுக்கான இதை விட ஒரு கிளியர் எவிடன்ஸ் இருக்கிறது அப்படின்றது கிளியர் கட்டாக நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ நம்மளோட இதுக்கு வரும். இந்தியாவுடைய மிக மிக முக்கியமான ஒரு நட்பு நாடு அப்படின்றது இஸ்ரேல். பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக மட்டும் இல்லாமல் இராணுவ ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இஸ்ரேல் இந்தியா ரொம்ப நெருங்கிய நாடுகள். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ப்ராமினன்ஸை இப்போ இஸ்ரேல் கிட்ட பெறுறாங்க. இப்போ நமக்கு இதனால் என்ன செட்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இஸ்ரேல் உடைய ஃபாரின் பாலிசியை அவங்க நாட்டில் போய் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறிப்பாக அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பார்வை வந்து இருக்குது. இந்தியா அப்படின்றது ஒரு கம்பார்ட்மெண்ட். அவங்க இந்தியா உறவில் பாகிஸ்தானை உள்ளே கொண்டு வர்றது கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தானை எங்கே தேவைப்படும் போது பயன்படுத்தணுன்ற அந்த ராஜதந்திரமும் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க வீரர்களை இதுக்கு மேலே அவங்க இழந்தாங்கன்னா உள்நாட்டில் அவங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய நாடு, வெறும் 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. அதில் ஈவன் 30% நீங்கள் வந்து அந்த இராணுவ சேவையில் இருக்கக்கூடிய வயசில் இருக்குதுன்னு பார்த்தா கூட நீங்கள் எல்லாரையுமே கட்டாய சேவை இருந்தால் கூட அவங்களால ஒரு இதை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் இது இந்தியாவை பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம்பட்டம் அடிப்பாங்க. பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து வியாபாரமிக்க காரில் வந்துட்டோம், இந்தியாவை ராஜதந்திர ரீதியாக அங்கே வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இந்தியா வாங்க தான் போகுது. லாங் டேர்மில் இது எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜாக இந்தியாவுக்கு போய் முடியுன்றதை பாகிஸ்தான் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணல. ரெண்டாவது, பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு இஸ்லாமிக் மிலிட்டன்ஸோடைய சப்போர்ட்டராக இத்தனை நாள் வந்து பார்க்கப்பட்ட ஒரு நாடு உலகம் முழுக்க. ஒசாமா பின் லேடனை அவங்களுடைய மிலிட்ரி அகாடமி இருக்கக்கூடிய அபோட்டாபாத்தில் கெஸ்டாக வச்சுட்டு இருந்த ஒரு நாடு தான் பாகிஸ்தான். ஸோ இவங்களுக்கு இப்போது ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 2 விஷயம் அதில் இவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. ஒன்று, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கி போயிட்டோம் அப்படின்னா இந்தியாவை வீழ்த்திடலாம். ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த வகாபி சுன்னியா பிரிவு இருக்கக்கூடிய அந்த நாட்டோடைய ஒரு நல்ல ரிலேஷன் இருக்குது, அது சவுதி அரேபியா. ரெண்டாவது, மிடில் ஈஸ்டில் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகணும் அப்படின்றது இவங்க வெஸ்ட் ஏஷியான்னு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இந்தியாவை விட அதிகமாகணும் அப்படின்ற போது தொழில்நுட்பமோ பொருளாதாரமோ வர்த்தகமோ எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களால் லேபர் அனுப்ப முடியும். அதுவும் நியூசன்ஸ்னு சொல்லி பல அரபு நாடுகள் இப்போ தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட மிச்ச மீதி இருக்கிறது இவங்க இராணுவம் மட்டும்தான். ஸோ அதை இவங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இவங்களுடைய இவங்க நினைக்கிறது, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை வீக் பண்ணணும். ஈரானோடைய கட்டளைக்கு இணங்க செயல்பட்டு இருந்த அமைப்பு தான் ஹமாஸ். இப்போ ஹமாஸை காலி பண்ணக்கூடிய கான்ட்ராக்டை இவங்க எடுக்கும் பொழுது ஈரானை காலி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்றது தெரியும். ஸோ ஈரானுமே இப்போ அவங்க ஃபாரின் பாலிசியை பாகிஸ்தானை நோக்கி அவங்க ரீகேலிபிரேட் பண்ணுறாங்க. தன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி சக்தியாக காமிச்சு உலக நாடுகள்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கில்லிங் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான டர்ட்டி ஜாப்ஸை எடுத்து அதன் மூலிமா தங்களுடைய ப்ராமினன்ஸை வச்சுக்கிட்டு அதை வைத்து இந்தியாவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு போட்டிருக்காங்க. இதில் காமெடி என்னென்னா அவங்களுடைய நியூஸ் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நியூஸ்லாம் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த கடந்த 11 வருடத்தில் இந்தியாவுடைய இந்த ஃபாரின் பாலிசி அலைன்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் மாறிச்சு. ஆனால் இப்போ தான் அந்த 11 வருஷம் இந்தியா எடுத்து பண்ணதை ஜஸ்ட் ஒரு 5 மாதத்தில் பாகிஸ்தான் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சைனா இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நண்பன், அமெரிக்கா மிகப்பெரிய நண்பன், இந்தியாவுடைய ஒரு பெரிய நண்பனாக இருந்த இஸ்ரேல் இன்றைக்கி வந்து நமக்கு நண்பன், துருக்கி எங்களுக்கு நண்பன், இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் எங்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நண்பனாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம், ஜியோ பொலிட்டிக்ஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது தான் அங்கே மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு.
ஸோ பிரேக் த்ரூ டெக்னாலஜியோ இல்லை ஒரு விவசாயமோ இல்லை ஏதோ ஒரு தொழிலை நீங்கள் பெரிய முன்னோடியாக இருக்கீங்க, இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படுது, இப்போ சைனா மாதிரி ஒரு நாடு இருக்குன்னா அது வேறு விஷயம். வெறும் பயங்கரவாதத்தை மட்டும் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் தீவிரவாதத்தை தாண்டி இன்றைக்கி நீங்கள் இராணுவ வீரர்களையும் ஏற்றுமதி செய்து ஒரு அடியாள் படையாக இன்றைக்கி நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்ற போது இந்த நாட்டோடைய டேஞ்சர் எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இந்தியாவுடைய கவுண்டர் மூவ்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. காசாவில் அடுத்த ஒரு வருஷம் இந்தியா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இந்த இடத்துல இவங்க உள்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் ஒரு கலவரம் வந்தால் அது இந்த முடிவை மாற்றியமைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்களோட எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கார். போராடக்கூடிய ஒரு மதவாத அமைப்பு டிஎல்பி இன்றைக்கி அதை தடை செஞ்சுட்டாங்க. ஸோ பங்களாதேஷோட உறவு அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாகுது. இப்போ மிடில் ஈஸ்டில் போய் தங்களுடைய ராஜதந்திரத்தை பண்ண நினைக்கிறாங்க. டாக்டிக்கல் விக்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்ற அதே இந்த இராணுவ தளபதிகளுடைய முட்டாள்தனத்தை இங்கேயும் நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம். இந்த ஒரு 2-3 இயர்ஸில் இதோட இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.